இலங்கை செய்தி. இந்த செய்தி என்கிட்ட நாட்டத்தான் நான் செய்வேன்னு சொல்லியிருந்தாங்களே. எனக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க சொல்லுங்க. அனுர வந்தாரு, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஒழிச்சு கட்டினார். இந்த கிறிஸ்டல் மெத்து, ஐஸ் போன்ற ட்ரக்ஸ் எல்லாம் ஒழிச்சு கட்டி அதுல வர வருமானத்தை எல்லாம் இல்லாமாக்கினாரு. அதை இல்லாமாக்கிட்டு தான் நாட்டை கட்டி எழுப்புறதுக்காக வேண்டி பயணித்துக்கிட்டு இருக்காரு. ட்ரக்ஸ் இல்லாம இளைஞர்கள் பாதுகாப்புக்காக வேண்டி பாடசாலை மாணவிகள் பாதுகாப்புக்குன்னு போயிட்டு இருக்குது. ஒருவேளை எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய யாராவது ஜனாதிபதியா வந்திருந்தா இந்த நாளை நாங்க கொண்டு போயிருப்போம், அது செஞ்சிருப்போம், இது செஞ்சிருப்போங்கிற. நல்லா கவனிங்க. அனுர வந்ததோட முதல்ல பிடிச்சதுன்னா கிறிஸ்டல் மெத்து, நிறைய ஐஸ் செய்யறதுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் கைப்பற்றினார். நோவரலியா, ஹம்பாந்தோட்டை, அங்க இங்க இருந்துட்டு ஐஸ்ல, அதாவது இலங்கை ஒரு ஒரு ஐஸ்லாண்டாகவே மாறி இருக்கிற அளவுக்கு நிறைய ஐஸ்களை கண்டுபிடிச்சார். சோ அனுர வராம எதிர்த்தரப்புல வந்திருந்தா அவனோட பிளான் எப்படி இருந்திருக்கும்? வருமானத்தை எப்படி வச்சிருந்திருப்பாங்கன்னு சொன்னா, நான் நினைக்கிற வகைக்கும் இந்த போதைப் பொருள்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு மத்தியில் விநியோகம் பண்ணி அதுல வர வருமானத்து மூலம் நாட்டை கட்டி எழுப்பியிருப்பான். அதாவது எல்லாரையும் வடையனாக்கி படிப்பறிவுல பலகீனமாக்கி ஒரு ட்ரக்ஸ் பூரா 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட இலங்கை தீவை 4 பக்கமா ட்ரக்ஸால சூழப்பட்ட ஒரு இலங்கை தீவாக மாத்தி இருப்பானுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது பாருங்க. ஏன்னா அவரை ஊழல் செய்யல, இதுவரைக்கும் காட்டுறங்க எதையும் கண்டுபிடிக்க முடியல. யாராவது அந்த மாதிரி ஈடுபட்டா கூட அவங்கள நீக்கப்படுறாங்க. ஸோ பெரிய அளவில் எந்த ஒரு ஃப்ராடுத்தனத்தையும் எதிர்த்தரப்பால முன்வைக்க முடியல. வெறும் குற்றச்சாட்டுகளை தான் சொல்ல முடியுது. ஆனா இவ வந்திருந்தா செய்யலாம்னா அப்ப எப்படி செஞ்சிருப்பாங்க? யார் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க? இவ எல்லா வளர்ச்சி ஹெல்ப்புக்கு தேடி போறாங்க, முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை தேடுறாங்க. இந்த நேரத்தில் மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்குரிய அனைத்து அடிப்படை வசதிகளையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இனவாதத்தை ஒழிச்சு கட்டு இருக்கிறாரு. அப்போ இவனை வந்துதான் இனவாதத்தை தூண்டிருப்பாங்க, ட்ரக்ஸை தூண்டிருப்பாங்க. ஸோ நாடு எப்படி இருந்துன்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் மக்கள் சொல்றாங்க 1000 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல, அனுல தான் அடுத்த ஜனாதிபதிங்கிறாங்க.